பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் மட்டுமே உயர்த்திய தமிழக அரசின் அறிவிப்பு போதுமானதாக இல்லை என தமிழக விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தின் சேலம் மாவட்ட தலைவர் பெரியண்ணன், தனியார் நிறுவனங்கள் அதிக விலை வழங்குவதால் ஏராளமான பால் உற்பத்தியாளர்கள் ஆவணிலிருந்து விலகி உள்ளனர் என்றார். தீவன விலை உயர்வு, பசுந்தீவனம் மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு ஆகியவற்றால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், பால் கொள்முதல் விலையை அரசு மறுபரிசீலனை செய்யாததால் திட்டமிட்டபடி வருகிற 24ஆம் தேதி முதல் பால் நிறுத்த போராட்டம் நடைபெறும் என அறிவித்தார். ஏங்க இருக்கிறவங்களே இப்போ வெளியே போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. 3 ரூபாய்க்குலாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. தனியார் 45 ரூபா கொடுக்குறாங்க, நாங்கள் அங்கே போயிடுறேன்னு சொல்கிறாங்க. இதை காப்பாற்ற வேண்டிய அரசு இன்றைக்கி தனியாருக்கு போகக்கூடிய உறுப்பினர்களை நிறுத்துவதற்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கவில்லை. ஆவின் அழிந்துவிட்டால் தனியார் இன்றைக்கு 45 ரூபாய் விலை கொடுப்பவர்கள் ஆவின் இல்லை என்று சொன்னால் 25 ரூபாய்க்கு மேல் விலை கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா இந்த விலை கட்டுப்படி ஆகலைங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. போராட்டம் தொடரும். 24ஆம் தேதி பால் நிறுத்த போராட்டம் தொடரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.